யாராவது புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து இது வீண் முயற்சிப்பா, இதெல்லாம் பண்ணாதன்பாங்க. ஸோ அதே வந்து நம்ம ஜெயிச்சு காட்டிட்டோம்னா அது வந்து பரவாயில்லையே, இது விடாமுயற்சியால் இருக்குது அப்படின்னு நம்ம பாராட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ விஜய் சார் வந்து அரசியல் என்ட்ரியை வச்சு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவர் காணாமல் போயிடுவார், இவர் விஜயகாந்த் மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யாரையும் வந்து ஒரே மாதிரி நினைக்கக்கூடாது. ஸோ யார் வேறு வேறு திங்கிங் வேறு வேறு லெவலில் இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, அரசியல் கட்சிக்காரங்க அவரை எதிர்க்கிறது அது 2வது விஷயம். ஸோ அவங்க பாலிடிக்ஸில் உள்ள ஒரு என்ட்ரானனால ஸோ அவங்க கருத்தை தெரிவிக்கிறாங்க. பட்டு சினி ஃபீல்டில் இருந்துக்கிட்டு அவருடைய அந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முட்டா பையன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, எனக்கு வேஷம் போட தெரியும், நான் வேஷமும் போட்டிருக்கேன், வேஷம் போட சொல்லியிருக்கேன், நீ எனக்கு வேஷம் போடாதங்கிறான். பேசும்போது எனக்கே வந்து ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரில. அவனும் இது மாதிரி தான் புதுசாக வந்து கட்சி ஆரம்பித்து வந்தான். ஸோ பட் அவனுக்கு ஏன் புத்தி இப்படி போகுதுன்னு தெரில. ஸோ அவனால் முடியலை, ஒதுங்கிட்டான். ஸோ ஒருத்தர் புதுசாக வராரு, ஏதோ பண்ணணும் அப்படின்ட்டு வராரு. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தளபதி விஜய்க்கு.